அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற கேள்வியானது சிஎஸ்சிஆர் நெட் நவம்பர் 2020 பார்ட் பி காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் யூனிட்லேருந்து கேட்ட கேள்வி தான். என்ன கேள்வி அப்படின்றத பார்க்கலாம். லெட் காமா பி த பாசிட்டிவ் ஓரியன்டட் சர்க்கிள் இன் த காம்ப்ளெக்ஸ் plane given by set belongs to C such that modulus of Z minus 1 equal to 1 by 2. The line integral over gamma z into e power 1 by z divided by z square minus 1 dz equals option A I pi e, option B minus I pi e, option C pi into e, option D minus pi e. கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா z belongs to C such that modulus of z minus 1 equal to 1 by 2. இதில் ரேடியஸ் அப்படின்றது 1/2, சென்டர் அப்படின்றது என்னன்னா 1. ரேடியஸ் அப்படின்றது என்னன்னா 1/2 மீன்ஸ் 0.5. சென்டர் வந்து 1. சென்டர் வந்து 1ன்னு வச்சுட்டு ரேடியஸ் 0.5ல் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிடலாம். இப்போ கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் f of z ஈக்குவல் டு z e பவர் 1 by z டிவைடட் பை z ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போது இந்த எஃப் ஆஃப் இசட்டுக்கு வந்து போல் கண்டுபிடிக்கலாம். போல் வந்து கண்டுபிடிக்கும் போது இசட் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0, இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ப்ளஸ் 1, இசட் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. இதில் 2 பாயிண்ட் இருக்குது. இசட் ஈக்குவல் டு மைனஸ் 1, இசட் ஈக்குவல் டு ப்ளஸ் 1. The point z equal to 1 lies inside the circle. The point z equal to minus 1. The point z equal to minus 1 lies outside the circle. ஸோ அந்த பாயிண்ட் வந்து நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. இப்போ என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ரெசிடியூ அட் z equal to 1 சிம்பிள் போல். ரெசிடியூ அட் z equal to 1 இது வந்து ஒரு ஜென்ரல் ஃபார்மு. z லிமிட்டு z tends to 1 z minus 1 into f of z. இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்மு. இதை பற்றி நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு நிறைய கணக்கு போட்டிருக்கோம். அந்த கணக்கில் வந்து ரெசிடியூ பற்றி நிறைய ஃபார்முலாஸ் வந்து கொடுத்துருக்கு. அதனால் இந்த கணக்கில் டைரெக்டாகவே நம்ம எழுதிட்டேன். இது ஜென்ரல் ஃபார்ம் என்னென்னா லிமிட் z tends to a z minus a into f of z அப்படின்னு இருக்கும். அந்த f of z தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இப்போ எந்த பாயிண்ட் z ஈக்குவல் டு 1ன்ற பாயிண்டில் வந்ததுனால லிமிட் z டென்ஸ் டு 1 z மைனஸ் 1 இன்ட்டு எஃப் ஆஃப் z. இந்த எஃப் ஆஃப் zல இது கேன்சல் ஆகிடும். மீதி டேர்ம் என்ன வரும் அப்படின்னா லிமிட் z டென்ஸ் டு 1 z இன்ட்டு இ பவர் 1 பை z டிவைடட் பை z ப்ளஸ் 1. இப்போது இசட்டுடைய வேல்யூ இங்கே அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். அப்ளை பண்ணும்போது என்ன வரும்னா 1 1 மேலே வந்து இ மட்டும் கிடைக்கும் நியூமரேட்டரில், டினாமினேட்டரில் 2 கிடைக்கும். ஸோ ஃபைனலி 1/2 இன்ட்டு இ. இன்டெக்ரல் ஓவர் காமா எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு டிஇசட்டு. இது வந்து கண்டுபிடிக்கிறது இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 2π இன்ட்டு சம் ஆஃப் ரெசிடியூ. 2π இன்ட்டு இப்போ ரெசிடியூ நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அந்த ரெசிடியூ என்னென்னா e/2. இந்த 2வும் கேன்சல் பண்ணிக்கிட்டால் பை ஐஇன்னு கிடைக்குது. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். ஐ பை இ இதுதான் சரியான பதில். மைனஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, இது தவறான பதில். பை இ மட்டும் கொடுத்துருப்பாங்க, இதுவும் தவறான பதில். மைனஸ் பை இ இதுவும் தவறான பதில். ஸோ ஃபைனலி ஆப்ஷன் வந்து ஐ பை இ. இந்த மாதிரியான கேள்விகள் வந்து நிறைய டைம் வந்து சிஎஸ்சிஆர் கேள்வியில் உங்களால் பார்க்க முடியும் அந்த எக்ஸாமில். இந்த கணக்கை வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி கணக்கெல்லாம் இது வந்து 2 விதமாகவும் நம்ம போட முடியும். காஷி இன்டெக்ரல் ஃபார்முலாவை பயன்படுத்தியும் போட முடியும். அதே போல் ரெசிடியூ வந்து ஃபார்முலாஸ் வச்சு நம்ம போட முடியும். நிறைய வீடியோஸ் இதை பற்றி நம்ம போட்டிருக்கோம். அது எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.